தேர்தலின் போது ஒரு கட்சியோடு சேருவது அல்லது கட்சியை விட்டு வெளியேறுவது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு உத்தி, அவ்வளவுதான். மொழிவழி தேசியத்திற்கு இந்திய தேசியம் எதிரானது. இந்த அடிப்படையை முதலில் புரிந்து கொள்ளும். கட்சிக்குள் எந்த சாதி இயக்கத்திற்குள் கிடையாது. சமூகத்தில் இருந்ததையும் இந்த 10-20 ஆண்டுகளில் நாங்கள் முற்றாக துடைத்தெறிந்திருக்கிறோம். நாளைக்கு உங்களுக்கும் ஒரு ஏற்பிசைவு சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் வரும். இந்த நம்பிக்கையோடு போராடுங்கள். அவ்வளவு இளைய வயது, சிறிய வயது, ஆனாலும் என் தலைவன் பிரபாகரன் என்று சொல்லுகிற அந்த பெருந்தன்மை, அந்த உணர்வு, அந்த கருத்தியல் உடன்பாடு, அந்த புரிதல். இந்திய அரசை பகைத்து முரண்படுத்திக் கொள்வதனால் எந்த பயனும் இல்லை. அப்படி செய்வது சரியான அணுகுமுறையும் இல்லை, அரசியல் உத்தியும் இல்லை. இதை உணர்ந்தவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள். தேர்தலின் போது ஒரு கட்சியோடு சேருவது அல்லது கட்சியை விட்டு வெளியேறுவது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு உத்தி, அவ்வளவுதான். அது ஒரு கோட்பாடு கிடையாது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. தேர்தலில் பங்கேற்பது அல்லது தேர்தலை புறக்கணிப்பது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு உத்தி. அது ஒரு கோட்பாடாக இருக்க முடியாது. தமிழ் தேசியத்தின் எதிரி எது? தெலுங்கு தேசியமா, கன்னட தேசியமா, மலையாள தேசியமா, இந்திய தேசியமா? இந்திய தேசியம் என்பது மொழிவழி தேசியத்திற்கு எதிரானது. மொழிவழி தேசியத்திற்கு இந்திய தேசியம் எதிரானது. இந்த அடிப்படையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய தேசியம் ஒருபோதும் மொழிவழி தேசியத்தை ஏற்காது. தனியே கன்னடர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், தமிழர்கள், மராத்திகள், குஜராத்திகள் என்று தேசிய இன அடையாளத்தோடு எழுச்சி பெறுவதை இந்திய தேசியம் ஏற்காது. அல்லது இன்றைய மதவாதிகள் சொல்லுகிற இந்து தேசியமும் ஏற்காது. மதவழி தேசியம் ஒருபோதும் மொழிவழி தேசியத்தை ஏற்காது. தமிழ் தேசியத்தின் எதிரி தெலுங்கு தேசியமாக எப்படி இருக்க முடியும்? தெலுங்கனும் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களும் எப்படி தமிழ் தேசியத்தின் எதிரிகளாக இருக்க முடியும்? அவர்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்தி இருக்கலாம், நம்முடைய நிலத்தை பறித்திருக்கலாம், நம்மை ஆண்டிருக்கலாம், அடக்கி இருக்கலாம், அழித்திருக்கலாம், சிதைத்திருக்கலாம், நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். அதெல்லாம் வரலாற்று உண்மையாக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசியத்தின் எதிரி தெலுங்கு பேசுகிற தெலுங்கு தேசியமாக இருக்க முடியாது. மொழிவழி தேசியம் கூடாது, தேசிய இன உரிமை கூடாது, தேசிய இன அடையாளம் கூடாது, மாநில உரிமைகள் கூடாது. ஒரு இடத்தில் கூட இந்திய அரசுக்கு எதிராக ஒரே ஒரு சொல்லை கூட அவர் பேசியிருக்க மாட்டார். அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் உத்தி. இந்திய அரசை பகைத்து முரண்படுத்திக் கொள்வதனால் எந்த பயனும் இல்லை. அப்படி செய்வது சரியான அணுகுமுறையும் இல்லை, அரசியல் உத்தியும் இல்லை. இதை உணர்ந்தவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அப்படி என்றால் இந்திய அரசு துரோகம் செய்யவில்லையா? செய்தது. படுகொலை செய்யவில்லையா? செய்தது. தமிழர்களுக்கு எதிரி இல்லையா? எதிரிதான். இன்னும் எதிராக இல்லையா? எதிராக இருக்கிறது. ஆனாலும் இந்திய அரசை பகை முரணுக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் அரசியல் உத்தி, இதுதான் மேதகு பிரபாகரன் அவர்களின் நிலைப்பாடு. அதை போல நாம் ஒரு தேசியத்தை முன்னெடுக்கிற போது சாதி அடிப்படையிலே தமிழர்களை நசுக்குகிற அரசியல், ஒடுக்குமுறை, ஆதிக்கம், சாதி வெறி, இதை பற்றி தமிழ் தேசியம் என்ன நிலைப்பாடு வைத்திருக்கிறது என்கிற கேள்வி வருகிறது. அதற்கு உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் 20 வயதிலேயே. அரசியல் புரிதல் இல்லாமல் என்னதான் நாம் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்திலே நாம் தடுமாறி போவோம். நட்பு சக்திகள் யார், பகை சக்திகள் யார், மூர்க்கமாக எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் யார், தோழமையோடு அரவணைத்துக் கொள்ளப்பட வேண்டியவர்கள் யார் என்பதிலே நமக்கு ஒரு குழப்பம் இருந்தால் நம்மால் முன்னேற முடியாமல் போய்விடும். நான் 2009 முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நிகழ்ந்த போதே ஒன்று சொன்னேன், அதை யாரும் கவனிக்கவில்லை. இந்த விடுதலை போராட்டம் வீழ்ச்சி அடைந்ததிலே தமிழ் சமூகத்துக்குள் நிலவிய உள்ளீடான அகநிலை முரண்கள், சாதிய முரண்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று நான் சொன்னேன். இது சுய விமர்சனத்திற்கு உட்பட்ட ஒன்று, ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. புதிதாக எதையும் நான் தொடங்கி வைக்கவில்லை. இந்த உணர்வு எனக்கு மேலெழுந்ததற்கு காரணம் அண்ணன் அவர்களோடு நான் உரையாடிய பொழுதுகளில் ஏற்பட்ட தாக்கம் தான். வேறு யாரோடும் அவர் அப்படி பகிர்ந்திருக்க வாய்ப்பில்லை. 2002 அதற்கு பிறகு 2004 நான்
தொடர்ந்து ஈழத்திற்கு செல்லுகிற வாய்ப்பை பெற்றேன். ஒவ்வொரு முறையும் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவரோடு தனிமையில் அமர்ந்து உரையாடுவதற்கான வாய்ப்பை பெற்றேன். அவரும் நானும் மட்டுமே அமர்ந்து பேசியிருக்கிறோம். ஏராளமான தரவுகளை, நிகழ்வுகளை, வழிகளை மனம் திறந்து என்னோடு பகிர்ந்து கொண்டார், எனக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக. மதிவதனி அவர்களை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு வரையில் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து உள்ளிட்டு அனைத்தையும் மனம் திறந்து என்னோடு பகிர்ந்து கொண்டார். கட்சிக்குள் எந்த சாதி இயக்கத்திற்குள் கிடையாது. சமூகத்தில் இருந்ததையும் இந்த 10-20 ஆண்டுகளில் நாங்கள் முற்றாக துடைத்தெறிந்திருக்கிறோம். இங்கே சாதி எவ்வளவு பெரிய வலிமை மிக்கதாக இருந்திருக்கிறது, அதை எப்படி நாங்கள் தகர்த்திருக்கிறோம். உங்களுக்கும் அந்த துணிச்சல் தேவை. உங்களை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னை ஏற்றுக்கொள்வதற்கே பல ஆண்டுகள் தேவைப்பட்டன. இன்றைக்கு அந்த ஏற்பு இங்கே நிகழ்ந்திருக்கிறது. நாளைக்கு உங்களுக்கும் ஒரு ஏற்பிசைவு சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் வரும். இந்த நம்பிக்கையோடு போராடுங்கள். உங்கள் அண்ணன் ஒருவன் இங்கே இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு போராடுங்கள். ஐயா அவர்கள் சொல்லுவதைப் போல, தமிழர் தலைவர் ஐயா வீர நெடுமாறன் அவர்கள் சொல்லுவதைப் போல, அண்ணன் இருக்கிறார் என்றே வைத்துக் கொண்டு பேசுவோம். அப்படி இருந்தால் நான் சொல்லுவது பொய் இல்லை என்பதை அவர் சொல்லுவார். அவருக்கும் எனக்கும் இடையிலே நடந்த உரையாடல். இந்த படங்கள், வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஜெயலலிதா உங்களை பிடிச்சி உள்ளே போட்டாலும் போட்டுருவாங்க, தேவையில்லை. எல்லாம் இங்கேயே இருக்கட்டும். ஈழம் மலரும் போது உங்களை அழைப்பேன், அப்போது பத்திரமாக உங்கள் கையில் நான் ஒப்படைப்பேன் என்று சொன்னார் அண்ணன் அவர்கள். அவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டது, உரையாடியது எல்லாம் வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகள், புகைப்படங்கள் அனைத்தையும் கையிலே இருந்த அவ்வளவு ஃபில்ம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டார். கொடுத்துட்டு போங்க தம்பிகிட்ட. தமிழ் சமூகத்தில், ஈழத்தமிழ் சமூகத்தில் நிலவிய சாதிய முரண்கள் குறித்து வேறு எவரிடமும் அவ்வளவு தூரம் அவர் மனம் திறந்து பகிர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. என்னிடத்தில் அவர் பேசினார். அரசு என்பது வேறு, கட்சி நடத்துகிற அரசாங்கம் அல்லது ஆட்சி நிர்வாகம் என்பது வேறு. ஸ்டேட் என்பது வேறு, ரெஜீம் என்பது வேறு. அது காங்கிரஸ் ரெஜீம், பிஜேபி ரெஜீம், அது வேறு. யூனியன் கவர்மெண்ட் அது ஒரு ஸ்டேட். அதனுடைய பார்வை என்ன? எந்த காலத்திலும் தமிழர்கள் தனிநாடு பெறுவதை ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை அப்படியே கட்டி காப்பாற்றுவார்கள். அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும். அந்த புள்ளியில் அவர்களுக்குரிய விளக்கத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இன்றைக்கு சீனர்கள் அம்பன் தோட்டாவிலே துறைமுகத்தை கட்டுகிறார்கள், கப்பலை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்றால் அது இந்திய அரசின் பாதுகாப்புக்கு எதிரானதாக இருக்கும். இந்திய அரசை பாதுகாக்க வேண்டுமானால் சிங்களவர்களால் முடியாது, அங்குள்ள ஈழத் தமிழர்களால் தான் முடியும். இதை நாம் இந்திய அரசின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தமிழர்களின் துணையோடு அவர்கள் தமிழர்களின் பக்கம் நின்று சிங்கள ஆட்சியாளர்களையும், சிங்கள ஆட்சியாளர்களுக்கு துணையாக இருக்கிற சீனா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எதற்காக 5 இயக்கங்களை கூப்பிட்டு இந்திரா காந்தி அம்மையார் பயிற்சி கொடுத்தார்? எந்த காங்கிரஸை நாம் விமர்சிக்கிறோமோ, எந்த தலைவரை நாம் விமர்சிக்கிறோமோ, அவர்கள்தான் இந்த ஆயுத குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்தவர்கள், ஆயுதம் கொடுத்தவர்கள், இதை வளர்த்தவர்கள், இதை வலிமைப்படுத்தியவர்கள். இந்த வரலாற்று உண்மையும் நாம் மறைத்துவிட முடியாது. உலக அளவில் விடுதலை இயக்கங்களுக்கு ஏதேனும் ஒரு அரசு துணையாக இருந்துதான் அந்த விடுதலை போராட்டம் வென்றிருக்கிறது. உலகத்தில் எந்த விடுதலை இயக்கமாக இருந்தாலும், இந்த ஹமாஸ் இயக்கம் அவ்வளவு தூரம் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை எதிர்த்து போராடுகிறது என்று சொன்னால் அவர்கள் ஒரு குழுவாக இருந்து மட்டுமே போராட முடியாது. அவர்களுக்கு ஏதோ ஒரு ஏகாதிபத்திய அரசு துணை இருக்கிறது என்பதுதான் அதிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஆகவே ஈழ விடுதலை போராட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு தேச விடுதலை போராட்டமாக இருந்தாலும், அந்த விடுதலை இயக்கம் தனித்து இயங்கக்கூடிய வல்லமையை பெற்றிருந்தாலும், அந்த விடுதலை இயக்கத்திற்கு, ஆயுதம் தாங்கிய இயக்கத்திற்கு உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருந்து ஒரு அரசின் தயவு தேவைப்படுகிறது, ஆதரவு தேவைப்படுகிறது, அவர்களின் துணை தேவைப்படுகிறது. உலகில் எந்த ஒரு நாட்டின் கவனத்துக்கும் போகாமல் ஒரு நாடு விடுதலை பெற முடியாது. ஏகாதிபத்தியங்களின் பார்வைக்கு செல்லாமல் ஒரு நாடு தோன்றிவிட முடியாது. அப்படி என்றால் நாம் முதலிலே நமக்கு எந்த நாட்டின் துணை இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்றால்
தவிர்க்க முடியாத கசப்பான உண்மை இந்திய நாட்டின் துணைதான். யார் ஆண்டால் என்ன, இந்திய அரசின் துணை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த இந்திய அரசின் துணையோடு தான் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வென்றெடுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் நமது உத்திகள் அமைய வேண்டும். இதை புரிந்து கொள்ளாமல் இவன்தான் காரணம், இந்த கட்சி தான் காரணம், இவர்கள்தான் கூட்டணியால் இப்படி அழித்தொழித்தார்கள் என்று பேசிக் கொண்டிருந்தால் நம்மை நாமே சிதைத்துக் கொள்வதற்கு வழிவகுக்குமே தவிர அதனால் எந்த பயனும் விளையாது. சிந்தனை, வலுவான சிந்தனை கொண்ட ஒரு மகத்தான போராளி அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு மூத்தவ முன்னோடி, அவரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர். ஈழத்தந்தை செல்வாவை கருத்தியல் தலைவராக ஏற்றுக்கொண்டவர். மேதகு பிரபாகரனை களத்தில் தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள். அவ்வளவு இளைய வயது, சிறிய வயது, ஆனாலும் என் தலைவன் பிரபாகரன் என்று சொல்லுகிற அந்த பெருந்தன்மை, அந்த உணர்வு, அந்த கருத்தியல் உடன்பாடு, அந்த புரிதல் நம்முடைய பாவலர் ஐயா, உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய இருப்பு, அவருடைய உழைப்பு தமிழுக்கும், தமிழ் மண்ணுக்கும், தமிழ் ஈழத்திற்கும், தமிழ் தேசியத்திற்கும் இன்றியமையாத ஒரு தேவை என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.